வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னை நம்ம ஒரு மூவி வந்து தண்டக்காரன் 2025 ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் இப்போ நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெல்ஸ்மெல்லாம் பேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தில் கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்து இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர் ரெண்டே கேரக்டர் தான். ஒன்று வந்து சடையன், இன்னொருத்தர் வந்து முருகன். ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி. லைக் அவங்க வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள். அந்த ட்ரைபல் ஏரியாவில் வந்து அந்த போலீஸ் அவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் போலீஸ்லாம் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து சடையன் வந்து மக்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாரு. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து இந்த முருகன்றவர் வந்து அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள். ஓகேங்களா. அண்ணன் தம்பி இப்படி தான் இருக்காங்க. அவருக்கு வந்து லைக் 7 வருஷமாக அவர் வேலை செய்வார். இன்னும் கொஞ்சம் வருடங்கள் வந்து தாண்டிட்டாருன்னா அப்புறம் அங்கே பர்மனெண்ட் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சடையன் வந்து லைக் மக்களுக்கு நிற்கிற சமயத்தில் போலீஸை வந்து சில டைமில் வந்து லைக் அவங்களுக்கு எதிராக தானே நின்று ஆகணும். ஸோ அந்த டைமில் வந்து தம்பிக்காரன் தான் அண்ணனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரூமர். அதான் உண்மை. பட் அது ஒரு மாதிரி அது சுற்றிட்டு இருக்கும் அந்த நியூஸ். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தெரிய வந்துடும். தெரிய வந்ததுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பின்னாடி அங்கே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் தான் காரணம் தெரிய வரும். அவர் வந்து அங்கே வந்து லைக் தேவையில்லாதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். லைக் கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பார். அதை வந்து நம்ம முருகன் கண்டுபிடிச்சாரு. முருகன் கண்டுபிடிச்சிட்டு ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்போது ஆஃபீஸர் வந்து இது யார்கிட்ட சொல்லாத, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அவங்க எல்லாம் பிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க அண்ணன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வந்து வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. எப்போ எக்ஸ்போஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் கிட்ட லைக் அவரோட மேலதிகாரி கிட்ட வந்து முருகன் சொல்லும்போது அடுத்த நாள் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அங்கே தப்பிச்சு போயிட்டு அண்ணங்காரர்கிட்ட சொல்லும்போது அண்ணன் வந்து லைக் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸு அந்த பணக்காரர் எல்லாருமே வந்து மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம முருகன் வந்து போலீஸில் வேலையே செய்யலை 7 வருஷம் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து வேலையும் போயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு வந்து லைக் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் தம்பிக்கு வந்து கவர்மெண்டோட கிடைக்கும் லைக் சம்பளம் நல்ல சம்பளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி காசு கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அமுச்சு விட்ருவாங்க முருகனை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நக்சைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லைக் டெரரிஸ்ட் கும்பல் ஒன்று இருக்கும்ல அவங்களா ஒத்துக்கிட்டு லைக் நாங்கள் தான் அந்த குரூப்பில் இருந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து மறுவாழ்வு தர ஒரு சென்டர் இருக்குது, அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸர் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கோம். இவங்களும் அங்கே போவாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே வந்து தலைகீழாக இருக்கும். அவங்க அந்த கேம்பை நடத்துகிறதே வந்து அவங்கள யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முருகன் வந்து அங்கே வந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து விஷுவல்ஸ் பிடிச்சிருந்தது, கலர் கிரேடிங் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாட்டும் சில இடத்துல நல்லா இருந்தது. படம் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லாவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லாவே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா படத்தில் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா சடையன். அவர் வந்து தன்னோட சொத்து பத்தெல்லாம் விற்றதுக்கப்புறம் அண்ட் அதுக்கப்புறம் தம்பி வந்து டெரரிஸ்ட்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகி போலீஸ்காரங்க வந்து முருகனோட ஃபேமிலி லைக் சடையனோட ஃபேமிலி எல்லாரையும் கொண்டு போயிட்டு அடித்து சித்திரவதை பண்ணும்போது சடையன் மட்டும் மாட்டிப்பார். லைக் வந்து எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி காணாமல் போயிடுவாங்க. சடையன் மட்டும் மாட்டிப்பார். அங்கே வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரன் தென் அதுக்கப்புறம் அந்த பணக்காரன் எல்லாம் போட்டு வெளுத்து எடுப்பாங்க சடையனை. அண்ட் திடீர்னு பார்த்தா சடையனை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு தோழர்கள் கும்பல் ஒன்று வந்துடும். அவரோட சேர்ந்து லைக் அவர் வந்து வேட்டையை ஆரம்பிப்பார். எனக்கு என்னவோ ஒரு ஒரு பேக் ஸ்டோரி இல்லை, அவர் யாருன்னு சொல்லலை, அவர் என்னன்னு சொல்லிட்டு டிஃபைன் கூட பண்ணாமல் திடீர்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வராரு. அது இதுன்னு எனக்கு என்னவோ லைக் திடீர்னு ஒன்றுமே புரியல. லைக் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி எடுத்து முடிச்சிட்டாங்க. படம் வந்து லைக் எப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு படம். எனக்கு என்னவோ வெளியே வரும்போது ஓகே ஓகே ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு ஆச்சு. கிளைமேக்ஸை மாற்றி எழுதியிருந்தாவோ இல்லை அவருக்கு வந்து பேக் ஸ்டோரி ஒன்று வச்சுருந்தாவோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். அதே சமயத்தில் வந்து லைக் இந்த எப்படி சொல்கிறது மற்றபடி வந்து எல்லாமே ஓகே தான். எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆக்டிங் எல்லாமே வந்து அவங்கவுங்க ரோலை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த விஷயம் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தமாதிரி நல்லா இருந்திருக்கும். அதனாலே இந்த படத்தை நான் வச்சுக்கிட்டு சொல்லுவேன். இதுமாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ் பண்ணோம். பட் இன்னொன்று சந்திக்கிறேன். பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.